ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 2 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் பற்றி வந்துருக்குது நேற்று, சரிங்களா? ஸோ ஃப்ரம் போட்டுக்கோங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 20/10 19/11 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த 2 எக்ஸாமுமே, ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு 9/1/2022 4 அண்ட் ஆஃப்டர்நூன், ஓகேவா? அடுத்து இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவால்யூஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு 22/1/2022 4 அண்ட் ஆஃப்டர்நூன், சரிங்களா? வாங்க நம்ம 2 நோட்டிஃபிகேஷனும் பார்ப்போம். அடுத்தது ஆனுவல் பிளானரில் இந்த எக்ஸாம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம், வாங்க. சரிங்க, இப்போ இந்த எக்ஸாம் பாருங்களேன். கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்கான வெரிஃபிகை கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், சரிங்களா? 30 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி பாருங்கள் 19,500 62,000 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? 30 வேகன்சி. அடுத்து வந்து பாருங்களேன், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஓகேங்களா? இன் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, ஓகேவா? இதுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,600 65,500 வரைக்கும், கிட்டத்தட்ட 159 அபோவ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டு பாருங்களேன், இது வந்து 2 போஸ்டிங் இருக்குது. 35,900 1,13,500 ருபீஸ், இதுதான் ஹையஸ்ட்டு சேலரியே. வாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பாருங்களேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம்ல. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 எக்ஸாம் இருக்குதுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பராக, பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா? காலையில் மதியம் நடக்கும் 10லேருந்து 1 மணி வரைக்கும், 3லேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ இதை தாங்க நாங்கள் வந்து சொன்னோம். குரூப் 4க்காக இப்போ வந்து தமிழ் கட்டாயிட்டாங்களா, அது பேப்பர் 1ஆக பிரித்து காலையிலே வைக்கலாம், மதியம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸாக இப்படி வைக்கலாம். மேபி இந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி மாற்ற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது, ஓகேவா? சரி, குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். அதர்ஸ் அப்ளிகன்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரி இருக்கணும் 30 வயசு தான், ஓகேங்களா? 30 வயசு கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. மற்றபடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் லிமிட்டே கிடையாது. வேறு லெவல் நல்ல ஒரு இதுதான். கன்செஷன்லாம் உண்டுங்க. நீங்கள் ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். டிகிரி பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எ டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எ டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஏ ஸ்பெஷல் சப்ஜெக்ட் ஆர் ஹேவிங் குவாலிஃபைட் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ், நேம்லி ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி அண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் க்ரூஷியல் சயின்ஸு, ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி டிகிரி ஒன்று முடிச்சிருக்கோங்க, சரிங்களா? செகண்ட் அதுதான் மாஸ்டர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் கூட நீங்கள் இந்த இது எழுதலாம், இந்த 3rd டிகிரிக்கு. அதான் சேலரி அதிகமாக வந்து சொன்னோம்ல. சூப்பரில். கண்டிப்பாக மேக்ஸ் முடித்தவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? கண்ணுக்கு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர், ஸ்டாண்டர்ட் 1 இதுக்கு மட்டும். ஃபீஸ் 150 அண்ட் 100. 150 ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, நார்மல் ஃபீஸ் இதுக்கு 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸம்ஷன் பற்றியும் சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் நார்மலு இதெல்லாம் ஓகே. இங்கே இதை பாருங்கள். பேப்பர் 1 மொத்தம் 200 கொஷின் இருக்கும், ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் தனியாக இருக்குது, ஓகேவா? எனி ஒன் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுவீங்க, மேக்ஸ் எழுதுவீங்க, எக்கனாமிக்ஸ் எழுதுவீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 3 மணி நேரம் எக்ஸாம், மொத்தம் 300 மார்க்கு. செகண்ட் பேப்பர் பாருங்களேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷினு, மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினு, 2 மணி நேரம் 200 மார்க். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 2 இதே ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வைக்க, அது 100 கொஷினாக வச்சுட்டு பேப்பர் 1 வந்து நம்மளுக்கு ஜென்ரல் தமிழ் 100 கொஷினுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு, ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்த எக்ஸாம் போய் பார்ப்போம், ஓகே? இந்த எக்ஸாம் பாருங்கள். ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடன் தமிழ்நாடு, ஓகேங்களா? ஓகே, மொத்தம் 6 வேகன்சிஸ் இருக்குதுங்க. சேலரி பாருங்கள் 36,900 1,16,600, லெவல் 18 ரிவைஸ்டு ஸ்கேல் படி, ஓகேங்களா? சப்ஜெக்ட் பேப்பரு கவரிங் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். பேப்பர் 1 பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு, ஓகேவா?
ஸோ ஏஜ் லிமிட் சேம் கேட்டகரி தான், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். மஸ்ட் possess a first class post graduate degree in economics or econometrics or statistics or business administration or mathematics or social work or sociology or anthropology or agriculture economics or public administration. வேறு லெவலுங்க. இங்கே ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சில பசங்களை நான் சொல்லியிருந்தேன், 12th முடிச்சா என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிஎன் பிஜி கூட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்டினியூ பண்ணி முடியுங்க அப்படிங்குவேன். என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ யூபிஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து மெயின்ஸ் இருக்கும், ஓகேவா? அதில் வந்து ஆப்ஷனல் பேப்பர் வரும், அதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேப்பர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிகிரியே ஃபஸ்ட்டு போகும்போது அந்த 250 மார்க் அசால்ட் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்தமாரி டிகிரி முடித்தா கூட இங்கே நம்ம இதுலேயுமே நல்ல வேல்யூ இருக்குது பாருங்கள். டிஎன்பிசியில் கூட வேகன்சி கம்மி தான், பட் இந்த டிகிரியில் படிக்கிறவங்களும் ரொம்ப கம்மியான ஆளுங்களாக தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும் ஆசைப்பட்டுனா இந்த மாதிரி கூட நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் எல்லா எக்ஸாமும் நீங்கள் வந்து எலிஜிபிள் வர, ஓகேவா? நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ரைசிங் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பிஜி ஸ்டாண்டர்ட். ஆனால் இது எல்லாமே இப்போ பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 + 25, ஓகேங்களா? ஸோ இதாங்க நோட்டிஃபிகேஷனு. வாங்க இந்த எக்ஸாம் வந்துட்டு நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் படி ஏப்ரல் மாதம் வர வேண்டியது தான் இந்த கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீசஸ், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் வந்துருச்சு. ஆல்ரெடி ஜியாலஜி சர்வீஸும் வந்துருச்சு, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்துருச்சு, அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17th பாருங்களேன், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த எவாலுவேஷன் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு இன்றைக்கி, ஓகேவா? ஸோ 15 வந்துருச்சு, 17 வந்துருச்சு, 16 குரூப் டூடியாக தான் இன்னும் அவங்க அப்டேட் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்ட்டு சின்ன ரீசன் சொல்லிடுறேன். அவங்க இப்போ தான் வேகன்சி டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் வேகன்சிஸ் இருக்கும், கொஞ்சம் நஞ்ச வேகன்சியில், அதனால் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இந்த மந்த்துக்குள்ளே அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஆனால் நம்ம பொறுத்தவரை என்ன கேட்டிருந்தோம்னாக்கா, ஆனுவல் பிளானர் கொடுங்க திரும்ப அப்படின்னு கேட்டிருந்தோம். பட் அவங்க பாருங்களேன், ஆனுவல் பிளானர்லாம் இல்லை, அவங்க ஜஸ்ட் அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம நியூஸில் வந்தபடி ஃபஸ்ட்டு நியூஸ் படி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, சரிங்களா? ஸோ மே மாதம் வர வேண்டியது இருக்குது, அது கிட்டத்தட்ட அப்படியே நெருங்கி வந்துட்டுருக்குது. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க, எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு, ஓகேவா? ஸோ ஆனால் குரூப் 4 இப்போ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு கடைசியாக தான் உங்களுக்கு குரூப் 4 மேபி அடுத்ததுக்கு வரும். 31 இருக்குது பாருங்கள், 31 எங்கே இருக்குது, 16 எங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ குரூப் 2 தான் உங்களுக்கு முதல்ல வரும், அந்த ஆர்டர் படி தான் வருவாங்க. இப்போ ஏன் உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா, போஸ்டிங் அதிகம், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதெல்லாம் கியூமிலேட்டாக போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அதுதான், வேறு எதுவும் இல்லை, சரியா? ஸோ சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க. நம்மகிட்ட பெய்டு கோர்ஸ் இருக்குது, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குது, குரூப் 4 கோர்ஸ் இருக்குது, குரூப் 1 கூட இருக்குது, மெயின்ஸ் கோர்ஸ் தனியாக வச்சுருக்கோம், ப்ரிலிம்ஸ் தனியாக வச்சுருக்கோம். ஸோ பெய்டு கோர்ஸ் எல்லாமே. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், 9600819370. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்மளோட ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை பே பண்ணுற கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.